இயர் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா, விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. மிட் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது மேம்? குரு பகவான் வந்த உடனே இவங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதிர்ஷ்டக்கார ராசியா தான் இருக்குன்னு. என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது மேம்? குரு பார்வைங்கிறது விருச்சிகம் மேல விழுறது ரொம்ப விசேஷம். கிட்டத்தட்ட 2017ல இருந்து விருச்சிக ராசி பெண்கள் நல்லா இல்ல. ஸோ என்ன கோச்சார பலன்கள்னாலுமே நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றதுதான். 2017ல இருந்து தே ஆர் நாட் குட். சனியுடைய பாதிப்புங்கிறது அதிகமா இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில ஜென்ம சனியில இருந்தாங்க. 7 சனியில ஆட்பட்டாங்க. அடுத்து வந்து அர்த்தாஷ்டம சனி வந்தாரு. 4ஆம் இடத்துக்கு சனி வர்றது ஒண்ணும் விசேஷம் கிடையாது. கூடவே ராகு வேற 5ல. ஸோ நெறைய மன ரீதியான பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், ஒரு நிம்மதியே தொலைச்சுட்டாங்க. நிம்மதினா என்னன்னே எனக்கு அட்ரஸ் தெரியாதுங்கிற நிலைமை தான் விருச்சிக ராசி பெண்களுக்கு. ஸோ இப்போ ஒரு பெரிய ரிலீஃப். இவ்ளோ நாள் எந்த சனி பாதிச்சுட்டு இருந்தாரோ, அந்த சனிக்கு குரு பார்வை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் யார் உங்கள அடிச்சிட்டு இருந்தாங்களோ, அவங்க கைய கட்டி போட்டாரு குரு. ஸோ அடி வந்து விழுறது வந்து நிக்குது. ஸோ அந்த குருவே உங்க ராசியையும் பார்க்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாப விமோச்சனம் தான். விருச்சிக ராசி பெண்கள் வந்து நிம்மதியா இருக்க போறாங்க.